நம்ம முத்து மீனாவும் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. எப்படியாட்டும் நம்ம மனோஜுக்கு ரோகிணி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா நம்ம மனோஜோட வாழ்க்கையில் இந்த ரோகிணி வந்து ரொம்ப கெடுத்துட்டா அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் விஜயாவும் ஆமாம் முத்து நம்ம எப்படி மீனா சொல்லி கரெக்டு தான். மனோஜுக்கு ரோகிணிக்கு எப்படியாவது விவாகரத்து வாங்கி கொடுத்து நான் நினச்ச மாதிரி என் பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அவளால் என் பையனோட வாழ்க்கை மொத்தம் அழிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம முத்து வந்து மீனா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கு. விஜய் வந்து கரெக்டாக நம்ம எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. இது எல்லாமே எப்படி நம்ம ரோகிணிக்கு தெரிஞ்சு போகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு இருக்காங்களே வித்யா, அவங்கள வச்சு தான் நம்ம முத்து மீனா அடுத்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு சாட்சியை கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும் வித்யா தான் எல்லாத்துக்கும் காரணம். அது மட்டும் இல்லாமல் வித்யா கடைசி வரைக்கும் நம்ம ரோகிணி கூட இருந்திருக்காங்க. அதனால நம்ம வித்யா சாட்சி சொன்னால் மனோஜுக்கு ரோகிணிக்கு ஈஸியாக டிவோர்ஸ் கிடச்சிடும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயம் எப்படி ரோகிணிக்கு தெரிஞ்சு வருது. நம்ம ரோகிணி வந்து திட்டம் போட்ட மாதிரியே நான் நினச்ச மாதிரியே வித்யா வச்சுனோட காலை வரலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா வித்யாவும் எல்லாம் உண்மையை சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ முத்து தான் மீனாவும் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படி சொல்லிட்டு வித்யாவும் பைத்தியக்காரத்தனமாக இருக்கா. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா. வித்யா வந்து எனக்கு எதாவது சாட்சி சொல்கிறேன் கதையை மொத்தமாக முடிஞ்சு போய் எனக்கும் மனோஜுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் சரி நான் பிரித்து விட்டுருவாங்க. இது நடக்கூட மாட்டேன். இந்த வித்யாவோட எப்படியாட்டு நான் பேசி எல்லாத்தையும் நான் எனக்கு புரிய வச்சு எனக்கு சாதகமாக நான் பேச வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக வந்து ரோகிணி வந்து வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வித்யாவோட வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்லி நம்ம வித்யாக்கிட்ட எப்படியாட்டும் எடுத்துலான்னு பார்க்குறாங்க. வித்யா அது கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. நான் முத்துக்கு மீனாக துரோகம் பண்ண மாட்டேன். அது மாதிரிலாம் எங்கள் ரொம்ப நல்லவங்க. அவன் கூட இருந்தது என்னோட வாழ்க்கையை போச்சு. இப்போ நான் என்றைக்கு அவங்கள பார்த்தனோ என் கூட என்றைக்கு நான் பேச ஆரம்பித்தேன் அன்றைக்கி அப்படியே வாழ்க்கை நல்லா இருக்க ஆரம்பிச்சு. எனக்கு அதனால தான் கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேச போகிறது கிடையாது. அவங்க கூட சவகாசம் வச்சுக்க போகிறது கிடையாது. நான் கோர்ட்டில் வந்து உனக்கு ஏதாவது சாட்சி சொல்ல தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வித்யா சொன்னதுமே இதை கேட்டு ரோகிணி வந்து நீ எவ்வளோ சொல்ல நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வித்யோட தலையில் அடித்து அங்கேயே மேக்கப்பட்டு வச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் முத்து மீனாவும் இன்னும் இவ்வளோ நேரம் ஆகிட்டு வித்யா ஒன்று காணுமே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இவ்வளோ ஃபோன் பண்ணாமல் இருக்காங்களே. நம்ம எப்பவுமே இங்கே வர சொன்னோமே அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகி அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே நேரம் முத்துக்கு மீனாக சந்தேகம் வருது. என்ன மீனா ரோகிணிக்கு விஷயம் தெரிஞ்சு போய் வித்யா மிரட்ட போயிருப்பாங்களோ, வித்யாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்குமா அப்படி சொல்லிட்டு நம்ம மீனாவும் நம்ம முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் அவங்க பேசின மாதிரி கரெக்டாக ரோகிணியெல்லாம் வித்யாவோட உயிருக்கே ஆபத்து வந்துட்டு நம்ம ரோகிணி வந்து இந்த அளவுக்கு இறங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்களோட சொந்த ஃப்ரெண்டான நம்ம வித்யாவை இந்த மாதிரி அடித்து இப்படி படுக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டு சொல்லிக்கிட்டு எந்த அளவுக்கு நல்லா போவாங்க நல்லாவே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. ரோகிணி விஷயம் எப்படி தப்பிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வித்யாவோட நிலைமை முத்துக்கு மீனாக தெரிய வருமா. தெரிய வச்சுன்னா முத்து மீனாக என்ன பண்ண போகிறாங்க. எப்படி நம்ம ரோகிணிக்கு மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போகிறாங்களான்னு பொறுத்து இருந்து வரப்போகிற இப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.